Hello students, welcome to Nila's Max. ஸோ இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு இல்லையா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டே வந்து மேக்ஸ் எக்ஸாம் இந்த டைமை. ஸோ கம்மிங் 11th March 11th 2025 12th மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இது வரையும் எல்லோரும் நம்ம வந்து படித்து முடிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த 12 சாப்டர்ஸ் 2 வால்யூம் இல்லையா. ஸோ அதை நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாம் எப்படி ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. என்ன தான் வந்து நீங்கள் தரோவாக பார்த்துருந்தாலும் இது வந்து கொஞ்சம் ஒரு பிளான் வைஸ், அதாவது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் தி சாப்டர்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸை வச்சு, பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸை வச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் இயர் நிறைய போஸ்ட் பண்ணணும். ஸோ சாப்டர் வைஸு 5 மார்க்ஸு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ், ஸோ எல்லாமே நிறைய அனாலிசிஸ் பார்த்தாச்சு நம்ம. ஸோ இப்போ வந்து அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா March 24 அண்ட் June 24 இது மட்டும்தான் பெண்டிங்கு. ஸோ அதுவுமே அனாலிசிஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுக்கு வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட், எதுலேருந்து பேசிக்கலி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க, 5 மார்க்ஸோ 2 மார்க்ஸோ 3 மார்க்ஸோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாப் மோஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். கோல்டன் கொஸ்டின்ஸு அண்ட் தென் ஸோ 7 கொஸ்டின்ஸும் 5 மார்க்ஸில் எப்படி அட்டன் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஜஸ்ட்டு டு கெட் பாஸ். நான் படிக்கவே இல்லை, இதுக்கப்புறம் தான் படிக்க போகிறேன், நான் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கூட என்க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ எனிவே இப்போ வந்து நம்ம கம்மிங் எக்ஸாமுக்கு ஒரு ப்ராப்பர் பிளானோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி எக்ஸாம் வந்து முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துருப்பீங்க. சரி ஓகே, எனிவே ஒரு 6 o'clock இப்போ கொஞ்சம் நம்ம ஆரம்பித்தோம்னா கூட. ஸோ ஆக்சுவலி ஒரு 4 days இருக்குது. மேக்ஸுக்கு வந்து 4 daysங்கிறது போதவே போதாது. ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட்டு படித்தா போதும், பட் மேக்ஸ் அப்படி கிடையாது. வி ஹாவ் டு டெரைவ் இட். ஸோ அதனால் நம்ம டெரைவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறையா டைம் தேவை. சரி எனிவே கிடைச்ச டைமை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து சப்ஜெக்ட்குள்ளார போகலாம். ஸோ இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுத்தது எனஃப், நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அண்ட் மண்டேன்னு சொல்லிவிட்டு, ஸோ இதை 4 நாளில் இன்றைக்கி வந்து ஒரு செஷன் மட்டும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தேர்ஸ்டே வந்து நீங்கள் ஈவினிங் வந்து ஸோ எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னா, ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நம்மளுக்கு வந்து பேஸ்ட் ஆன் வெயிட்டேஜ் தான் வந்து நான் உங்களுக்கு சாப்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 6th சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், வெக்டர் அனாலிசிஸ். ஸோ 6th சாப்டரில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னன்றதை நிறைய உங்களுக்கு போட்டிருக்கோம். இல்லை நீங்கள் சென்டம் எய்ம் பண்ணுறவங்க 6th சாப்டர் ஃபுல்லாக டாப் டு பாட்டம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் அண்ட் ஆல்சோ 1 மார்க்ஸ். ஸோ எல்லாமே 1 மார்க்கோடு சேர்த்து அழகாக நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நிறைய டைம் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு லேட் நைட் படிக்கிற பழக்கம் இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரு 11 o'clock வரலையும் வைண்டப் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 10 o'clock வரலையும் வைண்டப் பண்ணிவிட்டு கூட ஏர்லி மார்னிங் எடுத்து படிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ எப்படியோ நீங்கள் வந்து உங்களுக்குள்ளார உங்களோட ஹேபிட் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் மேக்ஸிமம் 6th சாப்டர், நான் ஒரே ஒரு சாப்டர் மட்டும் தான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறைய ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் எக்ஸாமெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஸோ 6th சாப்டர் மட்டும் இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை வந்து ஒரு 3 செஷனாக நான் பிரிச்சுருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஒரு 5லேருந்து 12 வரலையும் அண்ட் தென் 12 to 5 அண்ட் தென் 5 to 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செஷனாக பிரிச்சுருக்கோம். காலையில் மத்தியானம் சாயந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து இந்த 3 சாப்டர்ஸ் நம்ம எப்படி பிரிச்சுருக்கோன்னா, இதுவும் பேஸ்ட் ஆன் வெயிட்டேஜ் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு 5th அப்புறம் நான் உங்களுக்கு 7th சாப்டர் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதில் 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸுமே இருக்குது. ஸோ இந்த 7th சாப்டரை நீங்கள் மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே எடுத்து வச்சு இதே முடிச்சுருங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லிங்க்கில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை முடிச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக டாப் டு பாட்டம் எல்லா கொஸ்டின்ஸுமே, எல்லா எக்ஸாம்பிள் அண்ட் எல்லா எக்ஸசைசஸுமே சென்டம் எய்ம் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 12th சாப்டர் வெரி ஈஸியான சாப்டர். 2 எக்ஸசைஸ் தான் இதுலேயும். ஸோ 12.2 ஒன்றுமே இல்லை, 12.1 ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் தான். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ
மதியம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4th சாப்டர் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் நேர்மாறு முக்கோணவியல் சார்பு. ஸோ இதுவுமே வந்து நிறைய பேருக்கு இந்த சாப்டர் வந்து என்னென்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ், ஒரு லாங் டெரிவேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு ஷார்ட்டான டெரிவேஷன்ஸாக இருக்கும். இதை பேசிக்காக நீங்கள் வந்து சைன் காஸ் tan டேபிள் நீங்கள் வந்து புரிஞ்சுட்டிங்க அப்படின்னாலே அதை வச்சு தான் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் எல்லாமே நம்ம பார்ப்போம். இதுலேயுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. அதே மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். 5 மார்க்ஸ் ரொம்ப ஈஸி. ஒரு 4 ஸ்டெப்பு ஒரு 3 ஸ்டெப்லேயே வந்து நீங்கள் 5 மார்க்ஸ் கெயின் பண்ணுற மாதிரி உங்களுக்கு 4th சாப்டரில் சம்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எடுத்து வச்சு அதையே முடிச்சிருங்க. ஸோ ஃப்ரைடே வந்து 3 செஷனாக பிரித்து இந்த 3 சாப்டர் முடிக்கிறீங்க. அதனோட சேர்த்து டுகெதர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 1 மார்க்ஸையும் சேர்த்து நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. ஸோ ஃப்ரைடே செஷன் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 3 செஷனாக பிரித்து ஃபஸ்ட்டு செஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 5th சாப்டர், ஏன்னா வெயிட்டேஜில் 5th சாப்டர் ஹெவி. கண்டிப்பாக இதுலேருந்து 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் உண்டு. ஒன்று வந்து 5.2வும் இன்னொன்று 5.5. 5.5ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, பட் எது வேணாலும் கேட்பாங்க, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. 5.2ல் ஜஸ்ட் 2 கொஸ்டின்ஸ், 4ல் 4 and 5வும் 8th கொஷினும் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்தது தான். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அகெயின் நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த செலக்டிவாக நீங்கள் படிச்சிங்கனாலே ஷுவராக எல்லா கொஸ்டின்ஸுமே யாருமே நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு நாம் வந்து சம்ஸை பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸும் சென்டம் எய்ம் பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே. ஸோ இப்போ இது வந்து மார்னிங் செஷனில். அதே மாதிரி ஈவினிங் செஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா சாப்டர் 2 நீங்கள் இப்படி கூட மாற்றிக்கலாம், நீங்கள் உங்களோட இஷ்டம் தான். ஸோ நீங்கள் வந்து சாப்டர் 8ல் வந்து ரொம்ப ரேர் கோர்சஸ் தான் கேட்குறது, இருந்தாலும் நம்ம அது கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா. அதனால் சாப்டர் 5 கொஞ்சம் பெரிய சாப்டர், அதனால் அதனோட சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் காம்ப்ளெக்ஸ் ஈவினிங் எடுத்துகிட்டு அந்த சாப்டர் 8 வந்து பார்ஷியல் டெரிவேஷன்ஸ் தான். ஸோ யூலர் தியரம். ஸோ அதில் அந்த லாஸ்ட் எக்ஸசைஸு வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் மிடில் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த செயின் ரூலும் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ரூல்ஸ் தெரிஞ்சால் உங்களுக்கு போதும். அதே மாதிரி நீங்கள் 3 மார்க்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த அப்ராக்சிமேஷன் தோராயண மதிப்பு, ஸோ அந்த 8.1 நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே என்எஃப். ஸோ இதே வந்து நீங்கள் முடிச்சிங்கனாலே இங்கே பாருங்கள் 3 and 3 6 7 சாப்டர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சண்டே 3 செஷனாக பிரித்து அந்த 3 செஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், அகெயின் சாப்டர் 9 இன்டகிரேஷன்லுமே வந்து ஒரு செலக்டிவான கொஸ்டின்ஸ் தான். ஏன்னா இதில் என்ன கொஷின் கேட்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் அந்த 9ல் வந்து 9.8 பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன்டகிரேஷனில் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ அதையே பேஸ் பண்ணி நீங்கள் சாப்டர் 9ல் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருங்க. அண்ட் தென் இப்போ சாப்டர் 10 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நீங்கள் கொஞ்சம் ப்ரிஸ்காக இருப்பீங்க. அதனால் இப்போ மதியம் வந்து நான் உங்களுக்கு சாப்டர் 1 கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வந்து மேட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேட்ரிக்ஸில் சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து கண்டிப்பாக 2 மார்க்ஸ் and 3 மார்க்ஸ் உண்டு. அதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. செகண்ட் எக்ஸசைஸ்லேருந்து ரேங்க்கு கண்டிப்பாக ஒரு 3 மார்க்ஸில் உண்டு. தேர்ட் எக்ஸசைஸ் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் 2 மார்க்ஸோ 3 மார்க்ஸோ கேட்டுருவாங்க. 1.4 வெரி இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் தென் இதுலேயுமே வந்து உங்களுக்கு சம்ஸ் கொஞ்சம் அடிஷ்னல் தான். லாம்டா மியூ சம்ஸு, அப்புறம் கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறது, கே சம்ஸு, கே வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இப்போ நீங்கள் 10 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாப்டர் 10ல் வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் 10.8 வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இம்பார்ட்டண்ட் எல்லாம் ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு. ஸோ 10.8 ஸோ அண்ட் தென் இதுக்கு முன்னாடி வந்து நேரிய வகைக்கெழு சமன்பாடுகள், ஸோ லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அதுவும் இம்பார்ட்டண்ட். ஸோ 10.7 10.8 ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரிப்பீட்டட் சம்ஸ் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்களோ அவங்க ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மண்டே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே வந்து அவ்வளோதான் மோரல்லஸ் நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஏன்னா லாஸ்ட் டே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் இதெல்லாம் டஃப்பாக இருக்கும், அதெல்லாம் நம்ம முன்னாடி முடிச்சாச்சு. ஸோ மண்டே வந்து 3 செஷனாக பிரித்து மார்னிங் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த 11th சாப்டர் நம்ம என்னென்னு முடிச்சிடுறோம். ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு 11.2 11.3 எக்ஸசைஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ பாக்ஸை கொடுத்துட்டு கே வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறது, மீன் வேரியன்ஸ், சராசரி, பரவற்படி கேட்பாங்க மோஸ்ட்லி இதில் உங்களுக்கு. அப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், பைனாமியல், பாய்சான், அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பைனாமியல் பாய்சான் கூட 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் தான் கேட்குறாங்க.
5 மார்க்ஸ் உங்களுக்குன்னா 11.2வும் 11.3யும் தான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து என்க்ளோஸ் பண்ணுறோம், நீங்கள் அதையே பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர்நூன்லேருந்து ஒரு ஈவினிங்குள்ளார நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3rd சாப்டர் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ். அதையுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம நிறையவே கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் என்ன, 5 மார்க்ஸ்லேருந்து கேட்குறோன்னா ஒரு ரிப்பீட்டடாக அந்த சால்வ்னு வர சம்ஸ் எல்லாமே 5 மார்க்ஸு. ஸோ அதுக்கு உண்டான பிடிஎஃப் வேணால் கூட நான் இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன், நீங்கள் ஜஸ்ட் அது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சாப்டர் 3 வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்காது 5 மார்க்ஸை பொறுத்தவரையிலையும். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்க்கு நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அந்த லாஸ்ட் ஒரு செஷன் வந்து அந்த 5 to 10 ஈவினிங்குள்ளார நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வச்சு நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கனாலே எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே என்க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை வச்சு நீங்கள் படிச்சிங்கனாலே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஜஸ்ட் எதெல்லாம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆல் ஓவர் எல்லா 1 மார்க்ஸையும் ஒரு கோத்ரூ நீங்கள் பண்ணிங்கன்னா நைட்டுக்குள்ளார நீங்கள் ஃபுல்லாக தரவு பண்ணிடலாம். மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக அழகாக எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து கிளம்பி போகலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள் எக்ஸாமை. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸோ சாப்டர் வைஸ் வந்து நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டண்ட், ஸோ நம்ம பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எந்தெந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கலாம். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.